கர்த்தர் என்னோடு செய்த உடன்படிக்கை மாறாமல் நடக்க என்ன செய்வது என்று நினைக்கும் ஆத்மாவே, சங்கீதம் 89:34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், உன் பிள்ளைகளை நட்சத்திரத்தை போலவும் மணலத்தனையாயும் பெருக பண்ணுவேன் என்று. ஆபிரகாமால் அதை நம்ப மிகவும் கடினமாயிருந்தது. எனவே என் இஸ்மவேலை ஆசீர்வதியுமே என்று சொல்லி கேட்டார். ஆனால் தேவனோ ஆபிரகாமுக்கு சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றினார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு அதிக விசுவாசம் வந்து தன் ஒரே மகனையும் பலியிட துணிந்தார். ஆனால் தேவன் வாக்கு மாறினாரா? இல்லவே இல்லை. இன்றளவும் அவர் சந்ததியை மேற்கொள்ள யாராலும் முடியாமல் இருக்கிறது. ஆனால் தேவன் வாக்கு மாறுவாரா? அவர் மாறமாட்டார். அவர் வாக்கு நடக்காமல் இருக்க நாம் காரணமாயிருப்போம். சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். அவனுடைய சுயநலம், தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட மனிதர்களை பிரியப்படுத்த விரும்பினத்தனம், தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு எதிராக போராடியது அவனுடைய ராஜ பதவியை இழக்க காரணமாயிருந்தது. யூதாஸ் காரியத்தையும் தேவன் தான் அழைத்தார். 12 சீஷர்களில் ஒருவனாக பணத்தாசை பிடித்து தானே தன் மேன்மையை இழந்து போனார். ஆமாங்க, நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் அவர் மாற்றுவதே கிடையாது. அப்படியே நிறைவேற்றுவார். நமக்குள்ளாக பலவீனங்கள் இருக்குமானாலும் அதையும் சரி செய்து அவர் கிருபையினால் நம்மை மூடி அந்த வாக்கு தத்தங்களை நமக்குள் உடன்படிக்கையை நிறைவேற்றியே முடிப்பார். ஆனால் நாம் அவர் வாக்கை மீறி அவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது அந்த வாக்கு தத்தம் நம்மை விட்டு நகர்ந்து போக நாமே காரணமாயிருப்போங்க. அதி ஜாக்கிரதையோடு தேவன் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை மீறாமல் இருக்க, அவர் உதடில் விளம்பியதை மாற்றாமல் இருக்க, நம் பங்கில் நாமும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிய அவரை பிரியப்படுத்த தேவையாய் இருக்குதுங்க. ஜெபிக்கலாம் வாங்க. தேவரீர், நீர் அநேக உடன்படிக்கையை என்னோடு செய்திருக்கிறீர். கொஞ்சம் கூட மாறாமல் அநேகவற்றை நிறைவேற்றிவிட்டீர். ஆனால் இன்னும் சில உடன்படிக்கைகள், வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்குதப்பா. சாராளை போல நான் அவசரப்பட்டு ஏதாவது செய்து வம்பில் மாட்டிக்கொள்ளாமல் மிக பொறுமையோடு உமக்கு காத்திருந்து உம் உதடுகளினால் நீர் சொன்னது என்னில் நிறைவேற எனக்கு உதவி செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.